This is before and this is after. இதுவும் இன்னொரு before and after. எஸ், லைட்ரூமில் கிரியேட்டிவ் கலர் கிரேடிங் பண்ண போகிறோம். அப்படின்னா இங்கே ரியல் கலர்ஸ் எதுவும் ரியலாக இருக்காதுன்னு அர்த்தம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப ஃபேமஸான ட்ரூலி சினிமேட்டிக் கலர் காம்பினேஷனான டீல் அண்ட் ஆரஞ்ச் லுக்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த கிரியேட்டிவ் கலர் கிரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃபேஷன் ஷூட், ஹோர்டிங்ஸ் ஆர் மேகசின் கவர் இது மாதிரி ஷூட்ஸு தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பட் இதுவே இந்த ஒர்க் ஃப்ளோவை நம்மளோட வெட்டிங் பிக்சருக்கு அப்ளை பண்ணால் டெஃபினெட்லி அந்த பிக்சரோட ரியல் சோலை ஸ்பாயில் பண்ணிடும். ஆல்டர்னேட்டிவாக இந்த ஒர்க் ஃப்ளோவை ப்ரீ வெட்டிங் ஆர் போஸ்ட் வெட்டிங் பிக்சருக்கு யூஸ் பண்ணலாம். தட் டூ சிங்கிள் சப்ஜெக்ட் போர்ட்ரேட்ஸாக இருந்தால் ரொம்பவே நல்லா வரும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பிக்சர்ஸ் ரியலி மேட்டர்ஸ் அ லாட். சரி, இப்போது என்கிட்ட ஒரு சில பிக்சர்ஸ் இருக்குது. இதில் ஒரு பிக்சரை மட்டும்தான் கலர் கிரேடிங் பண்ண போகிறோம். மிச்சம் இருக்க பிக்சர்ஸ்க்கு சேம் கலர் கிரேடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு சில மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ண போகிறோம். பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒயிட் பேலன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் சரியாக தான் இருக்குது. ஸோ நான் இதில் கை வைக்கல. கான்ட்ராஸ்ட் லைட்டாக வைக்கலாம். ஹைலைட்ஸ் ஸ்லைட்லி டவுன், ஷேடோஸ் ஸ்லைட்லி அப், ஒயிட்ஸும் ஸ்லைட்லி அப். இதில் பிளாக்ஸ் கம்மி பண்ணுறேன் ஸோ தட் ஈவன் மோர் கான்ட்ராஸ்ட் லுக் கிடைக்கும். இந்த டெக்ஸ்சர் ஸ்லைட்லி டவுன் பண்ணுறேன் ஏன்னா இது போர்ட்ரேட். ஸோ ஸ்லைட்டாக பிக்சர் ஃபுல்லாக ஒரு சாஃப்ட்னஸ் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் கிளாரிட்டி ஒரு 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். இது இந்த டெக்ஸ்சரால் ஏற்பட்ட ஓவரால் சாஃப்ட்னஸை காம்பன்சேட் பண்ணேன். இப்போது வைப்ரன்ஸ் ஸ்லைட்லி டவுன், இதுக்கு பதிலாக சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பை த வே, ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், நீங்கள் ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த வேல்யூஸை பார்க்கவே பார்க்காதீங்க. ஒன்லி உங்களோட பிக்சரில் ஏற்படுற சேஞ்சஸை மட்டும் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஸ்லைடரை பார்த்து ஒர்க் பண்ணுற ஹேபிட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஆல்ரைட், பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டோன் கர்வ். இதில் ஃபர்ஸ்ட் பாராமெட்ரிக் கர்வ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஹைலைட்ஸ் டவுன், லைட்ஸ் அப், டார்க்ஸும் அப், ஷேடோஸும் ஸ்லைட்லி அப். ஸோ இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பாயிண்ட் கர்வ் போயிட்டு இதில் மீடியம் கான்ட்ராஸ்ட் கர்வ் செலக்ட் பண்ணுறேன். இந்த மீடியம் கான்ட்ராஸ்ட் கர்வ் ஒரு குட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம ப்ராசஸ்க்கு. யூஸ்வலாக இந்த கர்வ்ஸோட ஸ்டார்டிங் இன்புட் அண்ட் அவுட்புட் 0 இருக்கும். அண்ட் எண்டில் இன்புட் 255ம் அவுட்புட் 255ம் வேல்யூ இருக்கும். இப்படி இருந்தால் இந்த பர்டிகுலர் 2 பாயிண்டில் மட்டும் இந்த இமேஜுக்கு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் ஆகலைன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டும் இன்னும் ரெகுலராக தான் இருக்குது, ஐ மீன் லீனியராக தான் இருக்குது, இன்னும் க்ரியேட்டிவாக மாறலைன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்ஸில் ஸ்லைட்லி டவுன் அண்ட் ஷேடோஸில் ஸ்லைட்லி அப். இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்டை டெலீட் பண்ணிடலாம் ஸோ தட் ஒரு வைடர் மேட் லுக் தர முடியும் நம்மளோட பிக்சருக்கு. இந்த கர்வ்ஸில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபைன் டியூனிங் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஃப்ரீ ஹேண்டடாக இந்த பாயிண்ட்ஸை ஹேண்டில் பண்ணிங்கன்னா ப்ரெசைஸ் கண்ட்ரோல் கிடைக்காம போயிடும். பட் இதுவே ஆல்ட் ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா துல்லியமாக கண்ட்ரோல் கிடைக்கும். அகெயின் நான் பிக்சரை மட்டுமே பார்த்து இந்த பாயிண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி. இது கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ், அதாவது ஒரு பிக்சருக்கும் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் ரெட் சேனலில் சயான் ஸ்லைட்லி ஆட் பண்ணுறேன் ஷேடோஸ் ஏரியாவில், அண்ட் க்ரீன் சேனலில் மெஜெண்டா ஆட் பண்ணுறேன். வெரி மினிமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணுறேன் ஏன்னா இதுவே ஒரு அதிக இம்பேக்டை கொடுக்குங்கிறதுனால. அண்ட் ப்ளூ சேனலில் அஃப்கோர்ஸ் எல்லோ ஆட் பண்ணுறேன் மிட் டோன்ஸில். ஸோ இப்போது டோன் கர்வ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இதை மட்டும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் this is after. Next, HSL color. இதில் நான் HSLோட சிம்பிளிஃபைடு வேர்ஷனான கலரை தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே தான் த ரியல் மேஜிக்கே நடக்க போகுது. ரெட்ல இருந்து மெஜெண்டா வரைக்கும் 8 கலர்ஸ் இருக்குது. இந்த 8 கலர்ஸ்லையும் ஹியூ சேச்சுரேஷன் லூமினன்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலரில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணுறேன் ஸோ தட் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்ன நடக்குதுன்னு. இங்கே ப்ளூ கலர் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்குன்னா ப்ளூ கலரை மட்டும் ஐசோலேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஐ மீன் ப்ளூ கலர் மட்டும்தான் டார்கெட்டட் கலர் இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கும். ஸோ ப்ளூ கலரை மட்டும் ஹியூ பண்ணலாம், ப்ளூ கலரை மட்டும் டீசேச்சுரேட் பண்ணலாம் ஆர் சேச்சுரேட் பண்ணலாம். இல்லை ப்ளூ கலரை மட்டும்
லூமினன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். லூமினன்ஸுங்கிறது இஸ் நத்திங் பட் அ பிரைட்னஸ் ஆஃப் த பிக்சல்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு இந்த ஸ்லைடரை பற்றின கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன், இப்போ ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இந்த ப்ளூ ஸ்லைடரை ரீசெட் பண்ணிடலாம். இப்போது த ரியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹியூ ஸ்லைட்லி டவுன், சேச்சுரேஷன் லைட்டாக டவுன், லூமினன்ஸும் டவுன். நெக்ஸ்ட் ரெட்லேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆரஞ்சில், எல்லோவில், க்ரீனில் அண்ட் அக்வாவில். ப்ளூ ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பர்பிள், மெஜெண்டா. இன்கேஸ் இந்த எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கணுன்னா இந்த கடைசியில் இருக்க மல்டி கலர் வீலை கிளிக் பண்ணால் பார்த்துக்கலாம். இல்லை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா HSL மோடுக்கு சேஞ்ச் பண்ணால் டீட்டெயில்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்லைடர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். சரி, இப்போது இந்த கலர் டேபை மட்டும் ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ரியலி பிக்சருக்கு இப்போவே ஒரு வாவ் லுக் வந்துருச்சு. ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஸ்பிளிட் டோனிங். நம்ம ஆல்ரெடி கலர் டேப்லேயே ஸ்பிளிட் டோனிங் எஃபெக்ட்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஸ்பிளிட் டோனிங்கில் ஜஸ்ட் இந்த எல்லோ ரெட் கலர் காஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டீட்டெயில். இந்த டீட்டெயில் டேப்பில் ஒர்க் பண்ணும்போது மட்டும் 100% ஜூம் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் கெஸ்ஸிங் கரெக்டாக பண்ண முடியும். ஷார்ப்னஸில் அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ப்னஸ் எங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னு செலக்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மாஸ்கிங் யூஸ் ஆகுது. ஜஸ்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஸ்லைட் பண்ணால் எங்கெல்லாம் ஒயிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அஃபெக்டபிள் ஏரியா, பிளாக்ஸ் எல்லாம் நான் அஃபெக்டபிள் ஏரியா. ஒன்ஸ் ஷார்ப்னஸ் சாட்டிஸ்ஃபைட்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. அண்ட் தென் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஓவை பார்க்கணும். இங்கே ஐஎஸ்ஓ 320 தான் இருக்குது. ஸோ பெரிய அளவில் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்காது. ஸோ இதில் கை வைக்கல. இதுக்கு அடுத்து இருக்க லென்ஸ் கரெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம், இந்த 2 டேபுக்குமே இந்த இமேஜில் பெருசாக வேலை இல்லை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது எஃபெக்ட்ஸ் டேப். இதில் நான் வினியேட்டிங் தரப்போகிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஆல் த கார்னர்ஸ் டார்க்காக தான் இருக்குது. பட் 100% ஜூம் பண்ணிவிட்டு கிரைன் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரைன் ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிலிமி லுக்கை கொடுக்கும். நெக்ஸ்ட் டேப் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் calibration tab. இது ஒரு மாஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி. நான் இதை ஃபர்ஸ்ட் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளூ பிரைமரியில் ஒரு சின்ன புஷ் டவுன், ஒரு மோர் டீல் லுக் கொண்டு வர அண்ட் சேச்சுரேஷன் டவுன் அண்ட் க்ரீனில் ஹியூ சேச்சுரேஷன் ரெண்டுமே அப், ரெட்டில் ஹியூ அப், சேச்சுரேஷன் டவுன். ஃபைனலி இந்த ஷேடோ டிண்ட்ல ஒரு சின்ன புஷ் அப். இந்த கேலிப்ரேஷன் டேபை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் மோர் டீல் லுக் வேணும்னா ஜஸ்ட் இங்கே ப்ளூ பிரைமரியில் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இல்லை ஓவரால் லுக்கை சேஞ்ச் பண்ணோன்னா கூட இந்த டிண்ட் ஸ்லைடரை எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் ஒரு வேர்ஷனும், மிடில் வச்சா ஒரு வேர்ஷனும், எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் வச்சா இன்னொரு வேர்ஷனும், இப்படி 3 டிஃப்ரெண்ட் லுக்கை கூட அச்சீவ் பண்ணலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ட்ராமா ஆட் பண்ண டாப் லெஃப்டில் ஒரு லைட் லீக் மாதிரி ஆட் பண்ணலாம். ஒரு கிராஜுவேட்டட் ஃபில்டர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வார்ம், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் வந்துடும். ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இப்போது இதே செட்டிங்ஸை காப்பி பண்ணி வேற ஒரு பிக்சருக்கு அப்ளை பண்ணலாம். ரைட் கிளிக், டெவலப் செட்டிங்ஸ், காப்பி செட்டிங்ஸ். இதில் க்ராப் மட்டும் அன்செக் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு ஹிட் காப்பி. இந்த நியூ இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், டெவலப் செட்டிங்ஸ், பேஸ்ட் செட்டிங்ஸ். தட்ஸ் இட். ஸோ குட். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கு அடுத்து இன்னொரு இமேஜ், ரிப்பீட் த சேம் ப்ராசஸ். ஸோ குட். இதுவும் நல்லா வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம பண்ணது சேம் ஸ்கின், சேம் ஃபேர் ஸ்கின். பட் இதுவே டார்க் ஸ்கின்னுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இமேஜை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன். பேஸ்ட் செட்டிங்ஸ். இப்போது ஆஃப்கோர்ஸ் இது டார்க்காக இருக்குது. ஸோ இப்போது ஷேடோஸ் ஸ்லைட்லி புஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸ்கின் டோன் ஸ்லைட்லி பிரைட் பண்ணலாம். அதுக்கு கலர் டேப்பில் ஸ்கின் டோன் கலரான ஆரஞ்ச் அண்ட் எல்லோவில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு லூமினன்ஸ் ஆல் த வே அப் அண்ட் எல்லோலையும் ஸ்லைட்லி லூமினன்ஸ் அப். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஸ்கின் டோனில் ஆரஞ்ச் கலர் இருக்குது. ஸோ தட் ஆரஞ்ச் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு லூமினன்ஸ், அதாவது ஆரஞ்ச் கலரோட பிரைட்னஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இதனால ஸ்கின் டோன் மட்டும் பிரைட் ஆகிடுச்சு. another example, another image. ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். க்ராப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணால் க்ராப் டூல் ஸ்ட்ரைட்டன் டூலுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ எங்கே ஸ்ட்ரைட் லைன் இருக்கோ அது மேலே ஒரு லைன்,
தட்ஸ் இட். பிக்சர் ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு. ஸ்லைட்லி இந்த இமேஜோட க்ராப்பும் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் டன். இப்போது நம்ம செட்டிங்ஸை அப்ளை பண்ணலாம். ரைட் கிளிக், டெவலப் செட்டிங்ஸ், பேஸ்ட் செட்டிங்ஸ். ஸோ இப்போது இதில் மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா இதோட எக்ஸ்போஷர் தான். பட் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணால் ஓவரால் இமேஜும் டார்க் ஆகுது. ஸோ இது எனக்கு வேண்டாம். ஒன்லி ஹைலைட்ஸை மட்டும் ஃபுல் டவுன் அண்ட் ஒயிட்ஸ் ஸ்லைட்லி டவுன் அண்ட் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். தட்ஸ் இட். ஸோ இப்போது பேசிக் டேப்பில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நமக்கு தேவையான பர்ஃபெக்ட் லுக்கை அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபைனலி இது லாஸ்ட் இமேஜ். ஃபர்ஸ்ட் இமேஜோட ஹாரிசனை சரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் செட்டிங்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஸ்டில் இந்த டேபிள் இருக்க ரிஃப்ளெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ப்ராம்ப்டாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஆல் டு ஹோல்ட் பண்ணி ரீசெட் பண்ணிவிட்டு ஸ்லைட்லி எக்ஸ்போஷர் அண்ட் வார்ம் ஒரு பெயிண்ட். தட்ஸ் இட். அண்ட் ஐஸ் ஏரியாவில் கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது. ஸோ அனதர் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஆல் டு ஹோல்ட் பண்ணி ரீசெட் பண்ணிவிட்டு இந்த டைம் ஷேடோஸில் ஒரு புஷ் அப் அண்ட் எக்ஸ்போஷரில் ஒரு புஷ் அப், ஐஸில் ஒரு பெயிண்ட். தட்ஸ் இட். அகெயின் இன்னொரு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரீசெட் பண்ணிவிட்டு ஆட்டோ மாஸ்க் டிக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு ஷோ ஓவர்லேயும் டிக் பண்ணிவிட்டு ஃபேஸில் மட்டும் ஒரு பெயிண்ட். இது பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷோ ஓவர்லே டிக் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு சின்ன மேஜிக். டெக்ஸ்சர் ஸ்லைடரை ஆல் த வே டவுன். ஒரு சூப்பர் சாஃப்ட் லுக் வந்துருச்சு. ஸோ நைஸ். நல்லா வந்திருக்கு. இப்போது இந்த இமேஜை மட்டும் ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இந்த கலர் கிரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. உங்களோட கலர் கிரேடிங் உங்களை தவிர மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். இது ஆஸ் அ பிகினராக காமனான ஒரு ப்ராப்ளம் தான். பட் பை எக்ஸ்பீரியன்ஸ் எது ரீசனபிளான கலர் கிரேடிங்னு ஐடென்டிஃபை பண்ணுற கேப்பபிலிட்டிஸ் தானாக உங்களுக்கு வந்துடும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த கிரியேட்டிவ் கலர் கிரேடிங் ப்ராசஸ் உங்களோட லைட்ரூம் ரொட்டீனை ரீதிங்க் பண்ண வச்சிருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வழக்கம் போல பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்துரு பாரதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் signing off.